ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து அடுத்ததா இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போற சாம்சங் கேலக்ஸி M54 5G இந்த ஸ்மார்ட் போனை பத்தின அப்டேட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனை இப்ப Geekbench ஒரு வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து இந்த ஸ்மார்ட் போனை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ சாம்சங்குடைய இந்த கேலக்ஸி M சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நமக்கு அந்த மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் வரும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அந்த செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இப்போ Geekbench வெப்சைட்டில் அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய Geekbench சிங்கிள் கோர் மல்டி கோருடைய அந்த ஸ்கோர் என்ன, எக்ஸாக்டான ஸ்கோர் என்ன அப்படின்றது இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அந்த வகையில் இதனுடைய ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சிங்கிள் கோர் 750 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2696 அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கோரும் கிடைச்சிருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ப்ராசஸர்ல 4 கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீடும், இன்னொரு 4 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் மத்தபடி எக்ஸாக்ட்டா இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன ப்ராசஸர் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான அந்த அப்டேட் நமக்கு கிடைக்கல. பட் ஆனா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சிங்கிள் கோர் மல்டி கோருடைய இந்த ஸ்கோரை வச்சு பார்க்கும்போது, அண்ட் இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆக்டோ கோருக்கான இந்த கிளாக் ஸ்பீட் டீடைல், அந்த கோர் டீடைல் எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஸ்மார்ட் போன்ல சாம்சங் உடைய Exynos 1380 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் தான் இப்போதைக்கு இந்த Geekbench இவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால மோஸ்ட்லி Exynos 1380 இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸரா நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு Android 13 OS வரப்போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு Geekbench வெப்சைட்ல அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலி இப்போதைக்கு இந்த Geekbench இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் லீக்ஸா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அந்த லீக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் நாம இப்போ பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது. அண்ட் அது கூட நமக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளேவா இந்த சாம்சங் உடைய டிஸ்பிளே அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய பேட்டரி பேக்கப், ஒரு ஹையர் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்றது இந்த வாட்டி சாம்சங் M சீரிஸ்ல இவங்க கொடுக்க போறாங்க. 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இந்த வகையில் ப்ரீவியஸ் சாம்சங் கேலக்ஸி M53 மாதிரியான ஸ்மார்ட் போன்லாம் 5000 mAh பேட்டரி தான் இருந்துச்சு. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போற அந்த மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி இவ்வளவு பெரிய பேட்டரி பேக்கப்போட எந்த ஒரு ஸ்மார்ட் போனும் இல்ல. மோஸ்ட்லி எல்லாருமே 5000 mAh பேட்டரி பேக்கப் தான் இந்த செக்மெண்ட்ல கொடுப்பாங்க. பட் இவங்க இந்த ஸ்மார்ட் போன்ல 6000 mAh அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்போட எடுத்துட்டு வருது இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு ஸ்பெஷலா இருக்க போகுது. மற்றபடி இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் ஆஸ் யூசுவல் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் தான் கொடுக்க போறாங்க. அண்ட் அதுல பார்க்கும்போது பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா அப்படின்றது இருக்க போகுது. பட் இந்த 64 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றத தாண்டி இதுல என்ன சென்சார் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான டீடைல் எல்லாம் இல்ல. அண்ட் இதுல மோஸ்ட்லி OIS சப்போர்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் கடைசியா ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய பின்பக்கம் கொடுக்க போறாங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவோட இந்த சாம்சங் உடைய ஸ்மார்ட் போன் அப்படின்றது நமக்கு வரப்போகுது. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சாம்சங் கிட்ட இருந்து எப்பவும் கொடுக்குற மாதிரி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் இருக்காது. ஸ்பீக்கர்ஸ் மோஸ்ட்லி பாட்டம்ல ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்காது. அண்ட் அது கூட இந்த சாம்சங்ல எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த நாக் செக்யூரிட்டி அண்ட் 1 UI கீழ Android 13 OS அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்க போகுது. அண்ட் மொபைலுடைய பிரைசிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட். இதுக்கு முன்னாடி சாம்சங் கேலக்ஸி M53 26,000 மணியான செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனும் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு பிரைசிங் தான் இருக்கும். மோஸ்ட்லி அண்டர் 30K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனை தான் இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G அப்படின்ற ஸ்மார்ட் போனும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த மொபைலுக்கான லான்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இமிடியேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில அப்டேட் போய்கிட்டு இருக்கு. பட் எக்ஸாக்டா என்ன லான்ச் டேட் அப்படின்றது தெரியல. மோஸ்ட் ப்ராபபிலி டிசம்பர் எண்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றதுக்கான
ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜனவரியில இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுவாங்க. பட் அதிக வாய்ப்புன்னு பார்க்கும்போது டிசம்பர் எண்டுலயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து நியூ இயர், பொங்கல் மாதிரியான நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணி டிசம்பர் எண்டில் இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G அப்படின்ற ஸ்மார்ட் போன் நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட அண்டர் 30K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த டிசம்பர் எண்டு மோஸ்ட்லி லான்ச் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அப்படி அண்டர் 30K செக்மெண்ட்ல நாம இந்த வீடியோவில் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் கிட்ட இருந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M54 5G மார்க்கெட்ல வருது அப்படின்னு பட்சத்தில் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.